ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது பார்க்குறதுக்கு முன்னாலே நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்க்க போகிற ரெசிபிக்கு முதல்ல ஒரு 3/4 டம்ளர் உளுந்து நான் ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு 1/4 மூடி தேங்காயை இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டு துருவி வச்சுருக்கேன். இப்போ இந்த துருவின தேங்காயோட நல்லா ஊறின இந்த உளுந்தை சேர்த்துக்கிறேன். இது கூட 2 ஏலக்காயும் இனிப்புக்கு தேவையான கற்கண்டு நான் சேர்த்துருக்கேன். இதில் அப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன், ஒரே ஒரு சிட்டிகை மட்டும். கொஞ்சமாக சர்க்கரையும் சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாமே சேர்த்து தண்ணியே விடக்கூடாது, நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கக்கூடாது. இந்த கற்கண்டு சர்க்கரை சேர்த்துருக்கோம் இல்லையா, அதில் இருக்க தண்ணியே போதும், நல்லா அரைஞ்சி வந்துடும். விட்டு விட்டு கொஞ்சம் பொறுமையாக அரைச்சி எடுக்கணும். உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தால் லைட்டாக தண்ணி மட்டும் தெளிச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு எல்லாத்தையும். இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி நான் ஹீட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதை ஸ்பூனால் எடுத்து ஒன்றா போண்டா மாதிரி போட்டுக்கலாம். ஒரு பக்கம் வெந்தவுடனே திருப்பி போட்டு 2 பக்கமும் நல்லா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் வந்தவுடனே எடுத்துடலாம். இதுலேயே இன்னொரு மெத்தடும் இருக்குது, நான் அதையும் சொல்கிறேன். இப்போ நம்ம அரைச்சி எடுத்த மாவில் கொஞ்சமாக அரிசி மாவு கூட சேர்த்து கலந்துக்கலாம். இப்போ இந்த மாவை வடை மாதிரி நம்ம பொரிச்சு எடுக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி வடை மாதிரி நடுவில் ஓட்டை போட்டு எண்ணெயில் போட்டாச்சு. ஒரு பக்கம் வெந்தவுடனே திருப்பி போட்டு 2 பக்கமும் நல்லா கலர் வந்தவுடனே எடுத்துடலாம். இந்த கல்கண்டு வடை குழந்தைகள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நார்மலாக உளுந்து வடை செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிடாதவங்க கூட இந்த இனிப்பு வடை செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விருப்பமாக சாப்பிட்ருவாங்க. இதிலே நீங்கள் 2 மெத்தடும் ட்ரை பண்ணலாம், ரெண்டுமே சூப்பராக இருக்கும். இந்த இனிப்பு வடை வெல்லத்தில் அப்புறம் நாட்டு சர்க்கரை, கருப்பட்டி அந்த மாதிரி எதில் வேணால் செய்யலாங்க. கருப்பட்டியில் செய்யும் போது இன்னும் நல்லாவே டேஸ்ட் அதிகமாக இருக்கும். இந்த வடை சில பகுதிகளில் புதுமண தம்பதிகளுக்கு கட்டாயம் இந்த வடை செஞ்சு கொடுப்பாங்க. அண்ட் ஏஜ் அட்டன் பண்ண குழந்தைகளுக்கும் இந்த வடை செஞ்சு கட்டாயம் கொடுப்பாங்க. இதில் உளுந்து நிறைய இருக்கிறதுனால நம்ம எலும்புகளுக்கு நல்ல வலுவூட்டும். அதனால் புதுமண தம்பதிகள் அப்புறம் குழந்தைகள், வளரும் குழந்தைகள் எல்லாத்துக்குமே இந்த வடை ஸ்பெஷலாக செஞ்சு கொடுப்பாங்க. இவ்வளோ ஸ்பெஷலான இந்த வடையை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய சேனலில் இந்த மாதிரி குக்கிங் வீடியோஸ் மட்டும் இல்லாமல் இன்ட்ரெஸ்டிங்காக கார்டனிங் எப்படி பண்ணலாம், அப்புறம் ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராவல் விளாக்ஸ், அப்புறம் ஹாப்பியான ஷாப்பிங் விளாக்ஸ், நிறைய பியூட்டி டிப்ஸ் அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது அந்த வீடியோஸ் எல்லாமே போய் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். நீங்கள் என்னுடைய ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு எல்லாமே இதிலே கிடச்சிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சின்னதாக லைக் பண்ணிடுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இப்போவே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.